அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா சைன் கன்வென்ஷன் ஃபார் த ரிஃப்ளெக்ஷன் பை ஸ்பெரிக்கல் மிரர். ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் மிரர்லேருந்து சில சைன் கன்வென்ஷன், அதாவது சைன் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் எது எப்படி அப்படின்னுட்டு இதுக்கு ஒரு சில ஷார்ட் ரூட்டு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமில் மிரர் வரைஞ்சிருக்கேன். இது போல். இந்த போலுங்கிற பி வந்து நான் ஆரிஜின் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஜெக்ட், லைட் சோர்ஸ். சரிங்களா? அதே போல் இந்த போல் வழியாக பாஸ் ஆகிற இந்த பிரின்சிபல் ஆக்சிஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். அதே போல் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிற இந்த எம்ன்ற போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை ப்ளஸ் ஒய், ஸோ பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸை எடுத்துக்கிறேன். அதே போல் இந்த என்ற போர்ஷன், இந்த கீழ் போர்ஷன் இருக்கு இல்லையா, அது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ கிராஃபில் இருக்கிற மாதிரி -x + x + y -y அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். சரி, நான் சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் மறக்கவே கூடாது. அந்த 5 பாயிண்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோல், ஞாபகம் வச்சுங்க. ஓஎல்எக்ஸ் மாதிரி ஓஎல்எம் அப்படி கூட எடுத்துக்கலாம், பட் பெட்டர் ஓஎல்எம் பதிலாக லோல்னு எடுத்துங்க. இங்கே எல்ஓஎல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எல்லுங்கிறது லைட்டு, ஓங்கிறது ஸோ இந்த வந்து ஆப்ஜெக்ட், இது எல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ light from the object should be always on the left hand side of the mirror. mirror உடைய left hand sideல தான் எப்பவுமே ஆப்ஜெக்ட் பிளேஸ் இருக்கணும், அங்க இருந்தா லைட் வரணும். so it should be the light from the object should be on the left hand side of the mirror. அதான் LOL, light from the object should be on the left hand side. ஆனா LOL. so ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிடும். செகண்ட் பாயிண்ட் DP. நம்ம 2, 3, 4, 5 இந்த 4 பாயிண்ட்ஸுக்குமே டின்ற விஷயம்லாம் என்னன்னா டிஸ்டன்ஸ் குறிக்கிறது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே டிபி. ஸோ உங்களுக்கு டிபினா தெரியும். நம்ம டிபி பொறுத்த வரைக்கும் போடுவோம் இல்லையா, பிக்சர்ஸ் போடுவோம், அது டிபி. ஓகே, அது இல்லை. இந்த இடத்துல டிபிங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்சஸ். சரிங்களா? விச் ஆர் பேரலல். இங்கே பேரலல் போட்டிருக்கேன். ஸோ விச் ஆர் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிருந்து இந்த மிரருக்கு ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஸோ இப்படி மெஷர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வச்சுங்களேன், விச் இஸ் பேரலல் டு தி மெஷர்ட், விச் இஸ் மெஷர்ட் பேரலல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்படி இருக்கு இல்லையா, இப்படி வச்சுப்போம். இப்போ இந்த டிஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா ஷுட் பி ஆல்வேஸ் ஃப்ரம் தி போல். ஸோ இங்கே போலுங்கிறது பி. எப்பவுமே டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது போல் இருந்து ஆரம்பித்து இப்படி தான் மெஷர் பண்ணணும். ஸோ இப்படி மெஷர் பண்ணணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் டிபிங்கிறது என்னன்னா டிஸ்டன்சஸ் parallel to the principal axis are always measured from the pole. ஸோ இப்படி தான் மெஷர் பண்ணணும் டிஸ்டன்ஸ். தவிர சப்போஸ் லைட் ரே இங்கிருந்து இப்படி வந்தால் கூட அந்த டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணணும், பியிலிருந்து, தட் இஸ் இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் மெஷர் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம், இட் வில் மார்க் as ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் அப்படின்னா அப்போ நான் ஆப்போசிட்டாக பண்ணுறேன். ஏன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா, அதனால அப்போ -5 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே யூன்னு அர்த்தம். அப்போ -u அப்படின்னு சொல்லுது, அது மாதிரி அர்த்தம். இது செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. தேர்ட் பாயிண்ட்ல பாருங்க, 2 விஷயங்கள் இருக்கு. டினா டிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன். ஸோ லான் ராப் இல்லைன்னா டி லான் ட்ராப் அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல டிங்கிறது டிஸ்டன்ஸ், எல்லுங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஓங்கிறது ஆரிஜின். இங்கே ஆரிஜின்ங்கிறது என்னன்னா இந்த பி தான் ஆரிஜின் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ என்னங்கிறது நெகட்டிவ். இங்கே டிங்கிறது டிஸ்டன்ஸ், ஆறுங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு, ஓங்கிறது ஆரிஜின், பிங்கிறது பாசிட்டிவ். அதாவது நான் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது, ஸோ டிஸ்டன்சஸ் மெஷர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஆரிஜின் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். என்ன அர்த்தம்? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஸோ இங்கிருந்து நான் மெஷர் பண்ணுற டிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வில் பி டேக்கன் அஸ் நெகட்டிவ். ஆனால் சப்போஸ் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஆரிஜின், இங்கே ஓங்கிறது இந்த இடத்துல ஆரிஜின், இந்த இடத்துல ஓவும் ஆரிஜின். ஸோ ஆரிஜின்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெஷர் பண்ணுற டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே ஷுட் பி டேக்கன் அஸ் நெகட்டிவ், பிகாஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கனால அந்த டிஸ்டன்ஸ். பட் அதே டிஸ்டன்ஸை ஃப்ரம் த ரைட் ஆஃப் த ஆரிஜின் ஷுட் பி ஆல்வேஸ் மெஷர்ட் ஆர் டேக்கன் அஸ் positive. So அதான் distances measured from the left of the origin is taken as negative. Distances measured from the right of the origin is taken as positive. So D lon drop. அடுத்தது D na distance சொல்லிட்டோம். So app ஞாபகம் வச்சுங்க. 5th பாயிண்ட் வந்து
பி பென் பிபின் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை பி பென் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஆப் பிபின் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பில் ஏபி மட்டும் முதல்ல பார்ப்போம். ஏபினா அபோவ் பிரின்சிபல் ஆக்சிஸ், பிபி அப்படின்னா பிலோ பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ டிஸ்டன்சஸ் மெஷர்ட் அபோவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆர் ஆல்வேஸ் டேக்கன் as பாசிட்டிவ். டிஸ்டன்சஸ் மெஷர்ட் பிலோ த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆர் டேக்கன் as நெகட்டிவ். பாருங்க, நான் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுறேன். பிளேஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னா, இட் இஸ் அபோவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும்போது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஹைட் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வச்சுங்களேன். ஸோ ப்ளஸ் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இமேஜ் கிடைக்குது, இமேஜ் பார்த்தீங்கன்னா தலைக்கீழே கிடைக்குது. ஸோ இட் இஸ் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது அபோவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது பிலோ எக்ஸ் ஆக்சிஸ். அபோவ் எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம் பாசிட்டிவ் ஒய், பிலோ எக்ஸ் ஆக்சிஸ்னு என்ன அர்த்தம் நெகட்டிவ் ஒய் இல்லையா. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்சஸ் மெஷர்ட் above the principal axis. இந்த Pங்கிறது principal axis, இந்த Pங்கிறது பாசிட்டிவ். அதே போல் இங்கேயும் below the principal axis is taken as negative. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது நான் சொன்னேன் 10 சென்டிமீட்டர்னா ப்ளஸ் 10 சென்டிமீட்டர் இமேஜ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர்னா, ஆனால் பிலோ த பிரின்சிபல் ஆக்சிஸ் கிடைக்கிறதுனால அது -5 சென்டிமீட்டர். ஸோ அதுதான் இந்த 5 பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.